ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ரஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 முட்டை, 1/2 கப் பால், 2 ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் மைதா, ஆல்ரெடி நான் இது நல்லா சலிச்சு வச்சுருக்கேன், இது சலிச்சு எடுத்துக்கணும். 1 கப் சுகர் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். 1/2 கப் கோகோ பவுடர். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு கோகோ பவுடரும் 3/4 அளவு சுகரும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், அழுத்தக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கோகோ பவுடர் யூஸ் பண்ணாமல் வெறும் ப்ளைன் மைதாவில் கூட பண்ணலாம். இது நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் கோகோ யூஸ் பண்ணோம்னா. கோகோ யூஸ் பண்ணலைன்னா ப்ளைன் கேக் ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டியில் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சுற்றி ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க, நமக்கு ஷேப் கிடைக்கும். இப்போது நம்ம குக்கரில் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி எந்த சட்டியில் வேணாலும் உப்பு இல்லைனா மணல் எது வேணாலும் கொட்டி சூடு வர வச்சு மிடில் ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி மணல் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் குக்கரில் உப்பு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான க்ரீம் செஞ்சுக்கலாம். இது வந்து பேக்கரி டைப் க்ரீம், அதாவது எக் யூஸ் பண்ணாமல், எக் ஒயிட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம டால்டா அப்புறம் ஐசிங் சுகர் வச்சு பண்ண போகிறோம். ஐசிங் சுகர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் நார்மல் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஐசிங் சுகர், வேறு எதுவும் கிடையாது. இது நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 1 கப் எடுக்கிறேன், அதாவது 400 ml எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம ஒரு ஸ்பூனில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ரீமி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா. இப்போது இந்த மாதிரி க்ரீமி ஆகிட்டே இருக்குது, நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்னும் திக்னஸ் வர வரைக்கும். நீங்கள் ஒரு 2 hours வந்து டால்டா இல்லைனா பட்டர் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து சரி பாதியாக பிரித்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. ஒன்றில் மட்டும் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று அப்படியே ஒயிட் கலராக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் எந்த கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இந்த கேக் ஈக்குவல் ஷேப் வரதுக்காக மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ தான் நமக்கு ஈக்குவல் ஷேப் கிடைக்கும். அதுக்காக இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா சாக்லேட் சிரப்பும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முறுக்கு உரல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட ஷேப் இருந்தால் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட முறுக்கு உரல் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க.